ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 வகையான இலைகளை வச்சுட்டு நம்ம சூப்பு பண்ண போகிறோம். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா இருமல், சளி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. முருங்கைக்கீரையோட இலையை தான் கொழுந்து இலைங்க இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த தண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இளம் தண்டு தான். இது ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது. தூதுவளை கீரை இருக்கு இல்லைங்களா, இந்த முள்ளோடு இருக்குங்களே, அது நல்லா சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் அந்த இலைங்களையும் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக அப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், துளசி இலையை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அலசிட்டு இதெல்லாமே நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லைங்களா, இந்த இலையுமே நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சூப்பு வச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வேப்பம் கொழுந்து இருக்குது இல்லைங்களா, இதையும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெரிய இலையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கசப்பு டேஸ்ட்டு வராது, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இதை மட்டும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கோம். மீதி இருக்க பொருட்களெல்லாம் எப்படி போடலான்னு நான் சொல்வேன். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு வதக்கிட்டோம் நெய்யில். இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு என்னென்ன பொடியெல்லாம் நம்ம போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் வாங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சியை இதில் போட்டு தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு போதும், இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும். இதை இதில் போட்டுடலாம். இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த 2 ஏலக்காயும் இதிலே போட்டுக்கலாம். இதில் ஒரு 15 மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மிளகும் ஜீரகமும் ஒன்றும் பாதியமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சாதான் இந்த தண்ணியில் இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி எல்லாம் இஞ்சி, ஏலக்காய், மிளகு, ஜீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பும் போட்டிருக்கோம். இப்போ சின்ன பசங்கள்லாம் குடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதில் பனம் வெல்லம் இருக்குது இல்லைங்களா, பனம் கல்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மளிகை ஜாமான் கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கொதிச்சு இது 3/4 பாகம் அளவுக்கு வரணும். கால்வாசி தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இந்த சூப்பை நம்ம இறக்கிடலாம். நல்ல ஹெல்த்தியான சூப்பு. இந்த சூப்பு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு 5 மூலிகையான இலைகளை வச்சுட்டு நம்ம சூப் அருமையாக பண்ணியிருக்கோம். இதை எடுத்து வச்சு இப்போ பரிமாறிக்கலாம். இந்த சூப்பை நம்ம ஒரு வடி வச்சு வடிச்சிடலாம். இந்த சூப்பு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.